நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே இந்தியாவின் வடக்கில் உள்ள லடாக் பகுதியில் சுமார் 4 வருடங்களாக போர் பதற்றம் நிலவி வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும். இந்த போர் பதற்றத்தில் இந்தியா மிக சிறப்பாக செயல்பட்டிட அமெரிக்கா பெருமளவில் உதவி செய்தது, இனியும் உதவி செய்யும். இதை நான் கூறவில்லை நண்பர்களே. நமது பாதுகாப்புத்துறை செயலாளர் அரமனை அவர்கள் இன்று ஒரு மாநாட்டு கூட்டத்தில் செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்துள்ளார். நண்பர்களே 2020ஆம் ஆண்டு ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் இந்தியாவிற்கும் சீனா ஆகிய இரு நாடுகளுக்கிடையே கல்வான் பகுதியில் 2 இராணுவ வீரர்களுக்கும் இடையே போர் பதற்றம் ஏற்பட்டு கையெழுப்பு ஏற்பட்டு நமது இந்தியாவை சேர்ந்த சுமார் 24 ஜவான்கள் வீர மரணம் அடைந்தனர். அந்த நேரத்திலும் அதற்கு பின்னால் அவர்கள் 2 முறை நமது இந்தியாவிற்குள் உள்ளே நுழையும் போதும் முக்கியமான தகவல்களை அமெரிக்கா நமது இந்தியாவிற்கு வழங்கியதாக நமது பாதுகாப்புத்துறை செயலாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நண்பர்களே, எங்களுக்கு உதவுவதற்கு அமெரிக்கா தயாராக இருக்கிறது. எங்களது நண்பர்கள் அமெரிக்காவில் உள்ளார்கள். ஆகவே சீனாவிற்கு இந்தியாவிற்கும் இடையே ஏதாவது பிரச்சனை ஏற்படும் போது அமெரிக்க நண்பர்கள் நிச்சயம் உதவிக்கு வருவார்கள், உதவுவார்கள், பல முறை உதவி செய்துள்ளார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். நண்பர்களே, இந்த உதவிகளில் முக்கியமானது இன்டெலிஜென்ஸ், அதாவது தகவல் தருவது. எங்கெங்கே சீனா நாட்டின் இராணுவ வீரர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள், என்னென்ன ஆயுதங்களை வைத்துள்ளார்கள் போன்ற விவரங்களை எல்லாமே நமக்கு அவ்வப்போது ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் என்று கூறுவார்கள். அவ்வப்போது நடக்கக்கூடிய அந்த தகவலை அவ்வப்போது இந்தியாவுக்கு வழங்கக்கூடிய ஒரு தன்மையை இந்தியா அமெரிக்காவிடமிருந்து பெற்றுள்ளது. நண்பர்களே, அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா நமக்கு ஏராளமான ஆயுதங்களையும் வழங்கி உதவி செய்துள்ளதாக திரு அரமனை அவர்கள் தெரிவித்துள்ளார். நண்பர்களே, அல்ட்ரா லைட் வெயிட் ஹவுச்சர்ஸ் M777 என்று சொல்லக்கூடிய அந்த பீரங்கி துப்பாக்கிகளை LAC பகுதியில் நமது இந்திய இராணுவம் அதிக அளவில் நிறுத்தியுள்ளது. நண்பர்களே, இது அமெரிக்காவிடமிருந்து வாங்கப்பட்ட இந்த ஹவுச்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த துப்பாக்கிகளை அமெரிக்கா நமக்கு கொடுத்து வழங்கியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் லடாக் பகுதியில் பயன்படுத்துவதற்காக சிக் சவயர் என்று சொல்லக்கூடிய கைத்துப்பாக்கிகள், தாக்குதல் துப்பாக்கிகளையும் நமது இராணுவ வீரர்களுக்காக அமெரிக்காவிடமிருந்து இறக்குமதி செய்துள்ளோம். நண்பர்களே, மேலும் 70,000 சிக் சவயர் என்று சொல்லக்கூடிய அந்த தாக்குதல் துப்பாக்கிகளை மீண்டும் 800 கோடி ரூபாய் செலவில் நாம் இறக்குமதி செய்வதற்கு அமெரிக்கா ஒத்துக்கொண்டுள்ளது. நண்பர்களே, அது மட்டும் இல்லாமல் சினூக் என்று சொல்லக்கூடிய அதிகமான எடையை தூக்கக்கூடிய ஹெலிகாப்டர்களை நமக்கு தந்து உதவியுள்ளது. இந்த ஹெலிகாப்டர்கள் அனைத்துமே லடாக் பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ள. நண்பர்களே, நமது இராணுவத்தின் சுமார் ஏற்கனவே 50,000க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்களை அங்கே கொண்டு சென்று சேர்த்து சினூக் ஹெலிகாப்டர்கள். அது மட்டும் இல்லாமல் மீண்டும் ஒரு 69,000 வீரர்களை LAC பகுதியில் கொண்டு சேர்ப்பதற்கு இந்தியா தற்போது முடிவு செய்துள்ளது. ஆகவே சுமார் 1,10,000க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் இந்த LAC பகுதியில் இருப்பார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நண்பர்களே, சீனாவின் ஒவ்வொரு பகுதியிலும் நமது இராணுவம் நேருக்கு நேர் நிற்பதாகவும், எங்கெங்கே மலைப்பகுதிகளில் இடைவெளி இருக்கிறதோ அந்த பகுதிகளெல்லாம் நமது இராணுவம் நிற்பதாகவும், எங்கெங்கே சாலைகள் நிற்கின்றதோ அங்கெல்லாம் உடனடியாக செல்வதற்கு வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாகவும் திரு அரமனை அவர்கள் தெரிவித்துள்ளார். நண்பர்களே, சினூக் ஹெலிகாப்டர் தவிர அப்பாச்சி வகை ஹெலிகாப்டர்களை அமெரிக்கா நமக்கு தந்து உதவியுள்ளது. நண்பர்கள்,
எல்லாமே 2020ஆம் ஆண்டிற்கு பின் நடந்த இறக்குமதி செய்யப்பட்ட ஆயுதங்களாகும். இந்த அப்பாச்சி வகை ஹெலிகாப்டர்கள் தாக்குதல் வகை ஹெலிகாப்டர்கள் உலகத்திலே இவைதான் மிக மிக சிறந்த ஹெலிகாப்டர்கள். இவற்றையும் இந்தியா அமெரிக்காவிடம் வந்து வாங்கியுள்ளது நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் உடனுக்குடன் தகவல்களை பாகிஸ்தானிலும் சீனாவிலும் இருந்து ஒரே நேரத்தில் பெறுவதற்காக நமக்கு MQ-9B என்று சொல்லக்கூடிய பிரிடேட்டர் வகையைச் சேர்ந்த 2 விமானங்களை சுமார் 3 வருடங்களுக்கு மேல் நமக்கு அமெரிக்கா லீஸுக்கு கொடுத்துள்ளது நண்பர்களே. அதுபோக மீதி 31 எண்கள் MQ-9B என்று சொல்லக்கூடிய பிரிடேட்டர் வகையைச் சேர்ந்த ரீப்பர் வகை ஆளில்லா விமானத்தை நாம் வாங்க உள்ளோம் நண்பர்களே. இவை தவிர கண்காணிப்பு விமானங்களையும் நமக்கு அமெரிக்கா தந்து உதவியுள்ளது. ஆகவே இது மட்டுமில்லை நண்பர்களே, அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் பொது எதிரியாக விளங்குவது தற்போது சீனா. ஆகவே சீனாவை எதிர்ப்பதற்கு நமக்கு வேண்டிய அனைத்து வகை உதவிகளையும் அமெரிக்கா செய்யும் என்றும், நமக்கு மீண்டும் 2020இல் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை போன்று மறுபடியும் சீனா ஏற்படுத்தலாம் என்றும், அதுக்கு இந்தியா தயார் நிலையில் உள்ளது என்றும், அந்த நேரத்தில் அமெரிக்கா நமக்கு நிச்சயம் உதவி செய்வதற்கு தயாராக உள்ளது என்றும் பாதுகாப்புத்துறை செயலாளர் திரு அரமனை அவர்கள் தெரிவித்துள்ளார் நண்பர்களே. அடுத்ததாக சீனாவை எதிர்ப்பதற்காக உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலி பகுதியில் உள்ள உத்தர் பாரத் என்ற இடத்தில் ஏற்கனவே நமது இராணுவ ஹெட் குவார்ட்டர் ஒன்று உள்ளது. அங்கு ஏற்கனவே நமது இராணுவ வீரர்களுக்கு பயிற்சி மட்டுமே அளிக்கப்பட்டு வந்தது. அந்த இடத்தில் தற்போது மிக திறமையான இராணுவ படை ஒன்று அங்கு அமைக்கப்பட்டுள்ளது நண்பர்களே. அந்த பகுதியில் வரக்கூடிய தாக்குதல்களை சமாளிப்பதற்காக முழுமையான இராணுவம் உள்ள ஒரு ஹெட் குவார்ட்டராக அது மாற்றப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் ராஜஸ்தான் மாநிலத்தில் தற்போது தயாரிக்கப்பட்டு வரும் LCA தேஜஸ் மார்க் 1A விமானங்களை கொண்ட ஒரு ஸ்குவாட்ரான் ஒன்று ராஜஸ்தான் மாநிலத்தில் புதிதாக அமைக்கப்பட உள்ள நண்பர்களே. ஆகவே சீனா வேண்டாத வேலையாக நம் மீது தாக்குதல் நடத்தலாம் என்று ஆரம்பித்தால் அது உலகப்போராக மாறுவதற்கும் வாய்ப்புள்ள நண்பர்களே. அந்த டயத்தில் இந்தியாவிற்கு உதவி செய்வதற்கு அமெரிக்கா தயாராக உள்ளது. முதலில் அமெரிக்கா இந்த போரில் உள்ளே நுழையாவிட்டாலும் நமக்கு வேண்டிய அனைத்து வகையான ஆயுதங்களையும், சீனாவை தோற்கடிப்பதற்கு தேவையான அனைத்து வகையான ஆயுதங்களையும் அமெரிக்கா செய்து உதவும் என்று தெரிகிறது நண்பர்களே. ஆகவே நாம் நமது நாட்டை காப்பாற்றுவதற்காக மேற்கு பகுதியில் பாகிஸ்தானை எதிர்கொள்வதற்கும், வடக்கு பகுதியில் சீனாவை எதிர்கொள்வதற்கும் நம்ம நாடு மிக தயாராக உள்ளதாக திரு அரமனை அவர்கள் தெரிவித்துள்ளார் நண்பர்களே. ஜெர்மனியில் நடைபெற்ற முனிச்சு மாநாட்டில் பல நாட்டு தலைவர்கள் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் அங்கு பங்கு பெற்று ஒரு மாநாட்டு கூட்டம் நடந்தது. இதில் நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களும் சென்றிருந்தார்கள். அப்போது சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அங்கு வந்திருந்தார். அவர் பிற நாட்டு அமைச்சர்களுடன் பேசி கொண்டிருக்கும்போது நமது அமைச்சரை பார்த்தவுடன் மேல் தளத்திலிருந்து கீழ்த்தளத்திற்கு வந்து நமது அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களிடம் பேசியதாக தகவல்கள் வந்து கொண்டிருந்தன. அப்பொழுது நமது அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் நமது இராணுவமும் சீனா இராணுவமும் LAC பகுதியில் 4 வருடங்களுக்கு மேலாக இவ்வாறு இருப்பது நல்லதல்ல என்றும், இது விலக்கிக் கொள்ளும் வரை இந்த பதற்றம் தணியும் வரை இரு நாடுகளுக்கிடையே அமைதி மற்றும் நிலைத்தன்மை என்பது தொடரக்கூடிய வாய்ப்பு இல்லை என்று அவர் தெரிவித்தார். ஆகவே உடனடியாக மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று 2 நாட்டு இராணுவ கமாண்டர்கள் சேர்ந்து மறுபடியும் 21வது கூட்டம் நடத்தினர். இந்த கூட்டத்தில் எந்த விதமான முடிவும் எடுக்கப்படவில்லை நண்பர்களே. நமது இந்திய அரசு 2020 ஏப்ரல் மாதத்தில் இருந்த அளவிற்கு படைகளை பின்வாங்கி கொள்ள வேண்டும். அங்குள்ள எக்யூப்மெண்ட்ஸ் அனைத்துமே, ஆயுதங்கள் அனைத்துமே விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியது. ஆனால் அதற்கு சீனா இனியும் செவிசாய்ப்பதாக தெரியவில்லை நண்பர்களே. பல இடங்களில் பதற்றம் தணிந்தாலும் டெஸ்பேங் மற்றும் டென்சோக் என்று சொல்லக்கூடிய 2 பகுதிகளை பற்றி சீனா பேசவே மறுக்கிறது. ஏனென்றால் அந்த பகுதி அவர்களுக்கு மிக முக்கியமானதாக தெரிகிறது. அந்த பகுதி வழியாக அவர்கள் இந்தியாவிற்கு நுழையலாம் என்று திட்டமிட்டுள்ளார்கள். ஆனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இராணுவத்தையும் ஆயுதங்களையும் விலக்கிக் கொள்ள வேண்டும் என்ற இந்தியா வலியுறுத்தி வருகிறது. ஆனால் அதை பற்றியே சீனா வாய் திறக்காமல் இருந்து வருகிறது நண்பர்களே. ஆகவே சீனா பல வகைகளில் பல நாடுகளுடன் போராடி
வெற்றி பெற்று விடலாம் என்று நினைத்து கொண்டு அமெரிக்காவுடனும் பிலிப்பைன்ஸ் நாட்டுடனும் ஜப்பானுடனும் ஆஸ்திரேலியா நாட்டுடனும் தைவான் நாட்டுடனும் இந்தியாவுடனும் மோதுவதற்கு அது பலவையான ஏற்பாடுகளை செய்து வருகிறது. இந்தியா 2020 ஏற்பட்ட ஒரு நிகழ்வு போன்று மறுபடியும் சீனா ஏற்படுத்தலாம், அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் உள்ளே நிலவுவதற்கு அதை முயற்சிக்கலாம் என்ற நோக்கில் இந்தியா தனது படைகளை தயார் நிலையில் வைத்துள்ளது. நண்பர்களே இத்துடன் இந்த இன்றைய நியூஸ் வீடியோ செய்தியினை முடித்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.